எதெல்லாம் பிரிவினைவாதம் அப்படின்னு பார்த்தா ஒன்றிய அரசோடு முரண்படுவதே பிரிவினைவாதம்ங்கிற லெவலுக்கு போறாங்க. என்ஜேஏசி சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் நல்லிஃபை பண்ணுச்சு, செல்லாதுன்னு சொல்லுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல பிரிவினைவாதிகள் நிறைந்த கூடாரம்னு சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எலக்டோரல் பாண்ட்ஸ் சட்டவிரோதமானது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை எதிர்த்து கொண்டே இருக்கிறது சுப்ரீம் கோர்ட், அதுவும் பிரிவினைவாதம்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது தேசிய கல்வி திட்டத்தை ஏற்கும்படி மாநிலத்தை கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்போ ஒன்றிய அரசோடு மாநில அரசுக்கான முரண்பாட்டை சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிக்கிறது, அரசமைப்பு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கிறது. இப்ப சுப்ரீம் கோர்ட் பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்களா தெரியல. ஆர்டிகிள் 131 ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் மேல மாநிலங்களுக்கு அது அதிருப்தி இருந்ததுன்னா, அது வந்து அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களுக்கு விரோதமாக இருந்ததுன்னா, தங்கள் மாநில மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருந்ததுன்னா, ஆர்டிகிள் 131 படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் அரசமைப்பு சட்டம் சொல்லுது. அரசமைப்பு சட்டம் ஒன்றிய அரசோடு முரண்படுவதற்கு மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல.